ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஆல்ரெடி வந்துட்டு நம்ம யூடியூப்பில் வீடியோஸ் போடுறத பற்றி நம்ம பேசியிருக்கோம் இல்லையா? ஸோ அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஸோ யூடியூப்பில் நம்ம வீடியோஸ் மேக் பண்ணி போடும்போது, இப்போ நிறைய சேனல்ஸில் வந்து அடுத்தவங்களோட அந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்து மீம் க்ரியேட் பண்ணி போடுறாங்க, ட்ரோல் பண்ணி போடுறாங்க இல்லையா? ஸோ அடுத்தவங்களோட அந்த கண்டென்ட்டை வந்து நம்மளோட சேனலில் நம்மளோட வீடியோவில் வந்து யூஸ் பண்ணலாமா? அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராதா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், அதுக்கான பதிலாக தான் வந்துட்டு இந்த வீடியோ இருக்கும். எனக்கு தெரிஞ்ச பதிலை வந்து நான் சொல்கிறேன். ஸோ நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அது உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, அடுத்தவங்க வீடியோவை நம்ம சேனலில் எடுத்து நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம அடுத்தவங்க கண்டென்ட்டை நம்ம எதுக்காக எடுத்து யூஸ் பண்ணுறோம், எந்த அளவுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறோம், அதை பொறுத்து தான் நம்ம சேனலுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா வராதா அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் வந்து இன்னொரு சேனலில் இருக்குது, இல்லை நீங்கள் சொல்ல வர்ற விஷயம் வந்து வேறு சேனலில் இருக்குன்னா, அதை அப்படியே டவுன்லோட் பண்ணி தூக்கிட்டு வந்து உங்கள் சேனலில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிரச்சனை வரதான் செய்யும். ஸோ அதுலேருந்து நீங்கள் ஒரு சின்ன பார்ட் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு 5 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா? 5 செகண்ட்ஸ் 6 செகண்ட்ஸ் அந்த மாதிரி சின்ன கிளிப் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதை யூஸ் பண்ணிவிட்டு அது அது எதுக்காக நீங்கள் சொல்ல வரீங்களோ அதை வந்து நல்ல விதமாக நீங்கள் சொல்லணும். நீங்கள் அதை வந்துட்டு ரொம்ப மோசமாக நீங்கள் விமர்சனமெல்லாம் பண்ணிங்கன்னாலும் உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் நல்ல விதமாக சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேளை உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கலாம். இப்போ யூடியூப்பில் வந்துட்டு 2 விதமான லைசன்ஸ் இருக்குது இல்லையா? க்ரியேட்டிவ் காமன், அதுக்கப்புறமா ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் இருக்குது. ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸில் இருக்கவங்க வந்துட்டு அந்த வீடியோ வந்து அவங்களுக்கு மட்டுமே சொந்தமானது. அதை வந்து அடுத்தவங்க யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க ஸ்ட்ரைக் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி க்ரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் இருக்க அந்த இடத்துலேருந்து நம்ம வந்துட்டு நமக்கு தேவையான அந்த சின்ன சின்ன விஷயங்களை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் முதல்லையே சொன்ன மாதிரி எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அந்த விஷயத்த, எந்த அளவுக்கு லென்த்து அந்த கிளிப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதையும் நம்ம ரொம்ப மினிமமாக எடுத்துகிட்டு அதை நல்ல விதத்துக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதுதான் ஃபேர் யூஸ் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபேர் யூஸ் பாலிசி படி நம்ம எதுக்காகலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த சின்ன சின்ன கிளிப்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்போ டெய்லி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் இல்லையா? அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் சொல்கிறதுக்காக, அந்த மாதிரி நியூஸ் சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. அந்த மாதிரி இப்போ புதுசாக ஏதாவது ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகுது, இல்லை படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த விஷயங்களை பற்றி ரிவ்யூலாம் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான சேனல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களில் வந்துட்டு நீங்கள் அந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அந்த கிளிப்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து நிறைய பேசியிருப்பாங்க. அதில் அந்த கிளிப்ஸ் எல்லாம் முக்கியமான அந்த கிளிப்ஸ் எல்லாம் காட்டுறது கொஞ்சம் கொஞ்சம் தான் காட்டியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி சேனல்லாம் போயிட்டு பாருங்கள். அவங்க எவ்வளோ செகண்ட்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம், கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்காக, கமெண்ட் பண்ணுறதுக்காக, ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காகலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம ரொம்ப கொஞ்சமாக தான் அதை எடுக்கணும். அந்த 5 செகண்ட் 6 செகண்ட் அந்த மாதிரி அந்த அளவுக்கு எடுத்து நடுவில் நீங்கள் வந்துட்டு பேசுகிற உங்களோட அந்த வீடியோன்றது அதிக அளவில் இருக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த வீடியோவுக்கு வந்துட்டு எந்த பாதிப்பும் வராமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ஃபேர் யூஸ் பாலிசி படி நீங்கள் அந்த சின்ன சின்ன கிளிப்ஸ் எடுத்து யூஸ் பண்ணும்போதே வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ரைக் வராது அப்படின்னு சொல்லிட்டு
நிச்சயமாக சொல்ல முடியாது. ஏன்னா அது நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுற அந்த எதுக்காக யூஸ் பண்ணுறீங்க அந்த விஷயத்த அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு அந்த பிரச்சனை வருமா வராதா அப்படிங்கிறத பொறுத்து. இப்போ ஒரு வீடியோ இருக்குது அப்படின்னா அதில் முக்கியமான பகுதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த பார்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதனால் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வரும்போது நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ ஒரு சிலர் வந்து நினைக்கலாம், அந்த மாதிரி அடுத்தவங்களோட வீடியோ வந்துட்டு முக்கியமான அந்த பார்ட்டை வந்து எடுத்து நம்ம சேனலில் நம்ம போட்டுட்டு அந்த வீடியோக்கான க்ரெடிட்டை வந்துட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து அவங்களுக்கு கொடுத்துடலாம். அந்த வீடியோவோட சொந்தக்காரங்களுக்கு வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதுக்கான க்ரெடிட்ஸை கொடுத்துடலாம். அதுக்கப்புறமா டிஸ்க்ளைமர் கொடுத்துடலாம் அப்படிலாம் சொல்லிட்டு அந்த மாதிரி கொடுத்தோம்னா அதனால் நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் அப்படியெல்லாம் கொடுத்தாலுமே நீங்கள் அந்த முக்கியமான பகுதியை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணி இருக்கும்போது அதுக்கான அந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதுலேருந்து தெரிய வர்றது என்னென்னா, வீடியோ மேக் பண்ணும்போது யூடியூப்பில் நம்மளோட ஓன் கண்டென்ட்டாக இருந்து மேக் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி மேக் பண்ணும்போது நமக்கு நம்ம சேனலுக்கு எந்தவித பிரச்சனையுமே வராது. இப்போ எப்படி இருந்தாலும் எவ்வளோ சின்ன அமௌண்ட்டாக நீங்கள் அடுத்தவங்களோட கண்டென்ட் யூஸ் பண்ணாலுமே ஒரு தடவை இல்லைனாலும் ஒரு தடவை எப்படியாச்சும் உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரியான நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களை ரீச் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க அந்த பெல் ஐக்கானை ஆன் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். ஓகே, இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்களில் யாருக்காவது மார்க்கெட்டிங் பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கு மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு விருப்பம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மார்க்கெட்டிங் ஜாப் அவைலபிளாக இருக்குது. டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.